ஓகே. இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். நீதிமானாகிய நான் பாவிகளால் தீர்ப்பிடப்படுகிறேன். என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களில் யார் நிரூபிக்க முடியும் என்று நான் சவால் விட்டபோது சும்மா இருந்தவர்கள் இப்போது என் மீதே குற்றம் சுமத்துகின்றார்கள். தந்தையாகிய கடவுளை நான் நிந்தனை செய்தேனா? அவருக்கு பிரியமானதையே செய்து அவருடைய அன்பு மகனாக நான் வாழ்ந்ததுதானே உண்மை. மக்கள் சீரழிய நான் காரணமாக இருந்தேனா? ஆயனில்லா ஆடுகள் போல இருந்த அவர்கள் மீது மனமிறங்கி நற்செய்தி அறிவித்து சென்ற இடம் எல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றதுதானே உண்மை. பிலாத்துவுக்கு பதவி பித்து அந்த நீதிமானின் காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று அவன் மனைவி எச்சரித்தாரே. தலையிடாமல் இருப்பது போல கை கழுவிவிட்டால் போதுமா? தலையிட்டு நேர்மையாளர்களை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பில் உள்ளவர்களுடைய கடமை இல்லையா? அநியாயமாக மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படும் போது அமைதி காக்காதே. அவர்களுக்காக பரிந்து பேசு. குடும்பத்திலும் சமூகத்திலும் உண்மைக்கு நீ தொடர்ந்து குரல் கொடுத்தால்தான், நியாயத்திற்காக பேசினால்தான், அநீதியை நீ எதிர்த்தால்தான் நீ உண்மையாகவே என்னுடைய சீடர் என்பதை மறந்து விடாதே.